சரி, இன்றைக்கி அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி 4 பகுதி முடிச்சிருக்கு. இது 5ஆம் பகுதி. ஸோ 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் 5ஆம் பகுதி. ஸோ பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பவுலின் ஊழியங்கள். சரிங்களா, பவுலின் ஊழியங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அதில் 13ஆம் அதிகாரத்துலேருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுலின் 3 மிஷினரி பயணங்கள் வரும். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எருசலேமில் வந்து அரெஸ்ட் ஆயிடுவார். இப்போ கைதியாகவே சுற்றுவார். ஸோ அந்த பகுதியை மட்டும் சொல்கிறேன், மேலே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் பவுலின் முதல் மிஷினரி பயணம். சரிங்களா, 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் பவுலின் முதல் மிஷினரி பயணம். 15ஆம் அதிகாரம் ஆலோசனை கூட்டம். 15ஆம் அதிகாரம் ஆலோசனை கூட்டம். 16ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 22ஆம் வரைக்கும் 18-22 வரைக்கும் பவுலின் 2ஆம் மிஷினரி பயணம். அடுத்தது 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் பவுலின் 3ஆம் மிஷினரி பயணம். சரிங்களா. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் பவுலின் முதல் மிஷினரி பயணம். 15ஆம் அதிகாரம் ஆலோசனை கூட்டம். 16ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் பவுலின் 2ஆம் மிஷினரி பயணம். அடுத்தது 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் பவுலின் 3ஆம் மிஷினரி பயணம். சரிங்களா, அந்த 3 மிஷினரி பயணங்கள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் சென்ட்ரலில் வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 மிஷினரி பயணங்கள். சரிங்களா. அதில் பார்த்திங்கன்னா முதலாம் மிஷினரி பயணத்தில் அந்தியோகியாவில் ஆரம்பித்து அந்தியோகியாவிலே முடிப்பார். மறுபடியும் 2ஆம் மிஷினரி பயணங்களும் அந்தியோகியாவில் ஆரம்பித்து மறுபடியும் அந்தியோகியாவுக்கே வந்து முடிப்பார். 3ஆம் மிஷினரி பயணம் பார்த்திங்கன்னா அந்தியோகியாவில் ஆரம்பித்து எருசலேமில் வந்து முடிப்பார். ஸோ எருசலேமில் வந்து அந்த இடத்துல வந்து அரெஸ்ட் ஆயிடுவார். அப்புறம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் கைதியாகவே சுற்றுவார். சரிங்களா. 21ஆம் அதிகாரம் வரும் போது அது எப்படி பிரித்து படிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் நான். சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா 13ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி, 2ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். ஒரு முக்கியமான பகுதி. முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி, 2ஆம் வசனம் பின்பகுதி தலைப்பாக போட்டுக்கலாம். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அதாவது தலைப்பு. சரிங்களா. 2ஆம் வசனம் பின்பகுதி இருக்கு பாருங்க, அதாவது தலைப்பு. சரிங்களா. முதல் வசனம் வாசிக்கிறேன். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய எரோதோடே கூட வளர்க்கப்பட்ட மனாயேனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகளாயும் இருந்தார்கள். அவர்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்தியோகியா சபையில் பார்த்திங்கன்னா 5 பேர் முக்கியமான 5 மூப்பர்கள் வந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஸோ அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் வருது. பர்னபாவையும் சவுலையும் வந்து நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்க சொல்லி இப்போ தேவன் வந்து சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஸோ சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தான் தனி ஊழியம் அவர்களுக்கு வருது. சரிங்களா. அப்போ தனியாக வந்து ஊழியத்துக்குன்னு சொல்லி தனியாக வந்து தேவன் வந்து அவங்கள அழைக்கிறாரு, தனியாக வந்து அவங்கள அழைக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரிங்களா. அப்படி ஊழியம் அழைப்பு, உங்களுக்கு ஊழியம் எப்படி அழைச்சுன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சரிங்களா. ஸோ நான் ஏற்கனவே சொன்னபடி 2 நாட்கள் வந்து ஒரு விசுவாசிக்கு வந்து 2 நாட்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள். ஒன்று வந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள், அது ரொம்ப ஒரு முக்கியமான நாள். இன்னொரு நாள் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா நமக்கு நம்முடைய அழைப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள், அது ஒரு ரொம்ப முக்கியமான விசேஷத்த நாள். சரிங்களா. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரே அழைப்பு கிடையாது. சிலர் பார்த்திங்கன்னா ஆண்டவர் அப்போஸ்தலராக தெரிஞ்சிருக்கலாம், சிலர் தீர்க்கதரிசியாக தெரிஞ்சிருக்கலாம், சிலர் பார்த்திங்கன்னா உதவி ஊழியக்காராக தெரிஞ்சிருக்கலாம், சிலர் மூப்பனாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அநேக ஊழியங்கள் உண்டு. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ எசேக்கியா சொல்லும்போது, டாக்டர் எசேக்கியா சொல்லும்போது சொல்லுவார், பார்த்திங்கன்னா தேவ வசனம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஊழியத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா. வேர்ட் ஆஃப் காட் வில் கன்ஃபார்ம் யுவர் காலிங். சரிங்களா.
பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தான். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, நானும் வந்து வீட்டில் அநேக பிரச்சனைகள், பயங்கரமான போராட்டங்கள். ஸோ ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா பிரச்சனை நிமித்தமாகவே நான் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணேன். நான் 40 நாள் உபவாசம் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் மதியானம் 12 மணி வரைக்கும் உபவாசம் பண்ணேன். நான் 40 நாள் உபவாசம் பண்ணேன். அதாவது விசேஷமாக என்னோடய அழைப்பை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் உபவாசம் பண்ணேன் நான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35வது நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகாலையில் ஒரு 3:15 3:30 மணி இருக்கும். அப்போ தான் வந்து தேவன் வந்து அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். எஸ்றா 7:10 சரிங்களா. அப்போ எஸ்றா 7:10 அந்த வார்த்தையை கொடுத்தார். எஸ்றா வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே நீதி நியாயங்களை உபதேசிக்கும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா பரலோகத்திலேருந்து ஆண்டவர் அந்த வார்த்தையை அப்படியே வீசினார். அது அப்படியே பார்த்தீங்கன்னா என் இருதயத்துக்குள்ளே போய் அப்படியே வந்துச்சு. ஆண்டவர் சொன்னால் இதுதான் உன்னுடைய காலிங். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஸோ ஆண்டவர் எனக்கு தெளிவாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இந்த அழைப்பு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு என் பாஸ்ட் சபையில் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அங்கே நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா சங்கீத பகுதி எடுப்பேன், மற்ற உபவாச நாட்களில் பிரசங்கம் பண்ணுவேன், மற்ற மெயின் செய்திகளையும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் நான். அப்போ அவர் முன்னாடியே சொன்னார், அவர் தம்பி உனக்கு வந்து டீச்சிங் அனாயிட்டிங் வச்சுருக்காரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போல்லாம் அந்த டீச்சிங் காலிங் வச்சுருக்காரு அப்படின்னாரு. ஸோ என்னுடைய காலிங் அவர் சொன்னது வந்து என் பாஸ்ட்டு தான் சரிங்களா. அப்போ முதல்ல எனக்கு அப்போ வந்து காலிங் பார்த்திங்கன்னா என்னென்னே தெரியாது. நான் நினச்சேன் வேறு ஒரு காலிங் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் பார்த்து சொன்னார் பாருங்கள். சொன்னார், நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் நான், உனக்கு டீச்சிங் காலிங் தான் தம்பி, நல்லா தேவனுக்காக எடுத்து உன்னை பயன்படுத்துவார், தேவனுக்காக பிரகாசிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிங்களா. அப்போ வந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்த என்ன அப்படின்னா டீச்சிங் காலிங் தான் சரிங்களா. நல்லா போதிக்கிற ஒரு கிருபையை கொடுத்துருக்கார் சரிங்களா. அப்போ நான் அது என்ன சொன்னாலும் அது வந்து வெளிப்படும் பாருங்கள். இப்போ எனக்கு தெரியலனாலும் அது பாட்டுக்கு வெளிப்பட்டுகிட்டே தான் இருந்துச்சு சரிங்களா. அப்போ ஒரு ஆப்பிள் ட்ரீ என்ன பண்ணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆப்பிளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆரஞ்சு ட்ரீ என்ன பண்ணுன்னா ஆரஞ்சை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இருக்கிற காலிங், நமக்கு இருக்கிற தாளந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுதோ இல்லையா அது பாட்டுக்கு வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் சரிங்களா. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்படியாக ஆண்டவர் வந்து பேசுவார் சரிங்களா. இன்னும் வசனம் வந்துச்சுன்னா அதை விட பெருசு ஒன்றும் கிடையாது சரிங்களா. இப்போ ஒரு வசனம் மூலமாக வந்து இதுதான் உங்கள் காலின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்னா அதை விட பெருசு ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஆண்டவர் எப்படி வேணாலும் பேசலாம் சரிங்களா. இப்போ எல்லாருக்குமே வந்து ஆண்டவர் பவுல மாதிரி தான் அழைப்பார், பௌரமாக தான் அழைக்கணும், ஒரு மோசே மாலை தான் அழைக்கணும்னு சொல்லி நம்ம வந்து அதுக்காக உட்காந்து காத்துட்ருக்கூடாது. அப்படி அழைச்சா தப்பு கிடையாது. ஆண்டவர் நேரில் வரலாம், எப்படி வேணால் வரலாம் சரிங்களா. ஒரு கணவன் மூலமாக கொடுக்கலாம், ஒரு வார்த்தை வரலாம், ஒரு வசனத்தின் மூலமாக பேசலாம். ஸோ எப்படி வந்தாலும் சரி ஆண்டவர் நம்ம காலிங்கை வந்து ஆண்டவர் வந்து காட்டி கொடுப்பார் சரிங்களா. ஏன்னா ஆண்டவர் காட்டி கொடுத்தா நமக்கு தெரியும் சரிங்களா. அப்போ அதில் நம்ம வந்து தைரியமாக முன்னேறி செல்ல முடியும் சரிங்களா. இப்போ ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அது வந்து ஆண்டவர் கொடுக்குற அழைப்பு சரிங்களா. மனுஷனால் வருகிறதில்ல, மனுஷர் மூலமாய் வரதில்லை. ஸோ தேவன் கொடுக்குறது சரிங்களா. இப்போ அந்த காலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் பாருங்கள். அது வந்துச்சுனாலே நமக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துருப்பாங்க. ஆண்டவராக எனக்கு அழைச்சிருக்காது, ஆண்டவர் சொல்லியிருக்கா, அது செய்கிறேன். அந்த கனிகள் பார்த்திங்கன்னா வெளிப்பட்டுகிட்டே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர் நான் சொல்கிறேன், நான் அந்த டீச்சிங் காலிங் அந்த கிருபைகள் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் பொதுவாக பார்த்திங்கனாலே ஒருத்தருடைய மெசேஜை கேட்டிங்கனாலே நல்லா அவங்களுக்குள்ளே என்ன வச்சுருக்காருன்னு சொல்லி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் சரிங்களா. அதாவது ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு அவங்களுக்குள்ளே என்ன காலிங் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் வச்சு நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அதை வந்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சரிங்களா. இன்று அவர் மாறாதவராக இருக்கிறார். இப்போ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அப்போ ஆண்டவருக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும் சரிங்களா. சரி, அடுத்த பாருங்கள், 4ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 4ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இந்த 4ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து போகிறாங்க சரிங்களா. ஸோ இப்போது யார் போகிறதுன்னா அந்த இடத்துல வந்து பர்னபா, சவுல் கூட வந்து மார்க்கு யோவான் அவரும் கூட போகிறாரு சரிங்களா. சாலமி பட்டணத்திலே வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெபாலயங்களே தேவவசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவியாக இருந்தான். ஸோ அந்த யோவான் அப்படிங்கிறது இவருடைய முழு பேர் வந்து மார்க்கு யோவான் சரிங்களா. அவருடைய முழு பேர் வந்து மார்க்கு யோவான். ஸோ பார்த்திங்கன்னா 3 பேர் இப்போ போகிறாங்க சரிங்களா. அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்த காரணம் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து
அவர்களிடத்தில் தேவவசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செர்கிய பைல் அப்படிங்கிற வந்து இந்த பாப்போ பட்டணத்தில் நடக்கிற காரியம். ஸோ பார்த்தீங்கன்னா செர்கிய பூல் அப்படிங்கிற ஒரு அதிபதிக்கு வந்து அவங்க வந்து சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. அவர் வந்து கூப்பிடுறாங்க, அவர் வந்து கூப்பிடுறாரு. இந்த 2 பேர் போய் சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாயவித்தக்காரன் வந்து அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறான் பாருங்கள். 8ஆம் வசனம் பாருங்கள். மாயவித்தக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தை நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகையனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரம் எல்லும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்தவைகளை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம் ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த செர்கிய பவுலுக்கு வந்து சுவிசேஷத்தை இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த மந்திரவாதி மாயத்தக்காரன் என்ன பண்ணுறான்னா, இந்த எலிமா என்பவன் மற்ற இவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறான். இன்னும் பார்த்திங்கன்னா பவுலுக்கு கோபம் வந்துருச்சு. இன்னும் இந்த இடத்துல பார்க்குறோம். உடனே இந்த இடத்துல போட்டிருக்கு பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் அப்படின்னு சொல்லி. இனிமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சவுல்னு வரும். இனிமேல் இந்த வசனத்துலேருந்து இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பவுல் அப்படின்னு தான் வரும். சரிங்களா, பவுல் தான் வரும். அந்த பவுலுங்கிறது அவர் பேர் மாற்றல, பவுலும் அவர் பேர் தான். இப்போ எப்படி மார்க் யோவான் அப்படிங்கிறது சில இடத்துல மார்க்குன்னு சொல்லியிருக்கோம், சில இடத்துல யோவான்னு சொல்லியிருக்கோம், சில இடத்துல மார்க் என்ற பேர் கொண்ட யோவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அவர் பேர் தான். மார்க் அவர் பேர் தான், யோவான் அவர் பேர் தான், மார்க் யோவான் தான் அவர் பேர். அதே மாதிரி பவுல் சவுல். சரிங்களா, பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல். சரிங்களா, சவுலுக்கு இன்னொரு பேர் வந்து அதுவும் அவர் பேர் தான். சரிங்களா, பவுல். ஸோ டபுள் பேராக வச்சுக்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அது அவரோட பேர். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பவுல் அப்படின்னு தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கபடம் பொல்லாங்குமான் நிறைந்தவனே, பிசாசின் மகனேன்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். அவரோட அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் பாருங்கள். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கையின் மேல் வந்து சில காரம் சூரியனை காணாமல் குருடனாக இருப்பான் என்றார். பார்த்தீங்கன்னா அவருக்கு உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா அவர் கண் உடனே போயிட்டு சில காலம் வந்து சூரியனை காணாது இருப்பாய் அப்படிங்கிறார். உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு அதை பார்த்து அந்த அந்த அதிபதி அதை பார்த்து கண்டு விசுவாசிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பவுலுக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் அவருக்கு நடந்துச்சு. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா பவுல் வந்து இந்த மாதிரி வந்து யூதர்களை எதிர்த்து நின்னார். ஸோ ஆண்டவர் அவர் அடித்தார். பார்த்தீங்கன்னா கண்ணு போயிடுச்சு. 3 நாள் கழிச்சு சரியாச்சு. இப்போ அதே பார்த்திங்கன்னா இது நடக்குது. இப்போ நான் விசுவாசிக்கிற எப்படி வந்து இந்த பவுல் வந்து ரட்சிக்கப்பட்டாரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாயவித்தக்காரனும் கண்டிப்பாக அவனுக்கு மறுபடியும் கண்ணு வந்திருக்கும். அப்போ மறுபடியும் அவன் நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டிருப்பான். கண்டிப்பாக ஒரு ஊழியக்காரனாக மாறி இருப்பான்னு சொல்லி நான் வந்து விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம் பாருங்கள். பரிசுத்தாவினால் அனுப்பப்பட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ பரிசுத்தாவினால் நம்ம நடத்தணும். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஸோ ஊழியத்தை பொறுத்தவரை தேவன் பரிசுத்தாவினால் நம்ம நடத்தணும். சரிங்களா, ஒவ்வொரு காரியமும் தேவன் சொல்லி நம்ம நடத்துகிறதா இருந்தால் அது வந்து ஒரு அற்புதமாக இருக்கும். சரிங்களா, ஸோ இன்றைக்கி அநேகர் ஊழியம் பண்ணுறாங்க. பட் ஆனால் சுயமாக பண்ணாதபடிக்கு பரிசுத்தாவினால் நடத்தலாம். அதுதான் வந்து ஒரு அற்புதமான ஊழியமாக இருக்கும். சரிங்களா, அடுத்த பாருங்கள். இப்போ நம்ம ஆண்டவர் கேட்டாங்க, ஆவியானவர் நீங்கள் என்ன நடத்துங்க, உங்கள் சித்தமான இடத்துக்கு கொண்டு போங்க, சித்தமானது செய்ய கிருபை செய்யுங்க, சித்தமில்லாத எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், சித்தமில்லாத தேவன் தராத எந்த ஊழியமே நமக்கு தேவையில்லை. சரிங்களா, இதுவுமே நம்ம பண்ண அவசியம் கிடையாது. இப்போ அது ஆவியானவருடைய சித்தத்தின்படி நம்ம செஞ்சால் அதுதான் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். பாருங்கள், அடுத்த பாருங்கள் 13ஆம் வசனத்திலிருந்து அவர் வந்து அந்தியோகியா பட்டத்தில் உள்ள சபையில் வந்து செய்கிற ஒரு பிரசங்கம். சரிங்களா, 13ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, 13லேருந்து 41 வரைக்கும் ஒரு பகுதி, அந்த 14ஆம் வசனம் பின்பகுதியாக தலைப்பாக போட்டுக்கலாம். 13 முதல் 41 வரை அந்த 14ஆம் வசனம் பின்பகுதியாக தலைப்பாக போட்டுக்கலாம். பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். ஸோ அந்த அந்தியோகியாவில் இருக்கிற அங்கே ஒரு சபையில் வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து பிசிதியா நாட்டில் உள்ள இந்த அந்தியோகியா வேறு, இது வந்து பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா. சரிங்களா, அந்த சபையில் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற சபையில் வந்து இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த பிரசங்கம் தான் அங்கே போடப்பட்டிருக்கும். சரிங்களா, நான் வாசிக்கிறேன் 13ஆம் வசனம். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவங்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பலேறி பம்பிலியாவிற்கும்
பட்டணத்துக்கும் வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். இந்த யோவானுங்கிறது மார்க் யோவான். ஸோ பார்த்திங்கன்னா 3 பேராக வர்றாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மிஷினரி பயணம் போது நிறையா அசௌகரியங்கள் இருக்கும். டைமுக்கு சாப்பிட முடியாது, டைமுக்கு தூங்க முடியாது, நிறைய எதிர்ப்புகள் வரும். ஸோ அதெல்லாம் தாக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இவரால் அதை தாக்கு பிடிக்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா இவர் மறுபடியும் பிரிஞ்சிட்டார். சரிங்களா? அப்போது அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். ஸோ அந்த இடத்துல ஒரு ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமாகவும் வாசித்து முடித்த பின்பு, சகோதரரை நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெபாலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி பார்த்திங்கன்னா பவுல்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க நீங்கள் ஏதாவது ஜனங்களுக்கு புத்தி சொல்லணுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு பவுல் பேசுகிறாரு. இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்திலே அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலே அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். ஸோ பார்த்திங்கன்னா எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. தேவன் அவர்களை விடுவித்து கொண்டு 7 ஜாதிகள் துரத்து அழித்து கானான் தேசத்தை கொடுத்தாரு. அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 450 வருஷமாக சாமுவேல் வரைக்கும் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார் அப்படின்னு சொல்கிறார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தனாகிய கீசினுடைய குமாரனாகிய சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சவுலை ஆண்டவருக்கு அவங்க ராஜா வேணும்னு கேட்குறாங்க. சவுலை கொடுக்குறாரு. அவர் 40 வருஷமாக உள்ள ஆண்டான். ஆனால் பார்த்திங்கன்னா அவர் அவன் மேலே பிரியமாக இல்லை அப்படிங்கிறார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். சரிங்களா? இந்த அருமையான ஒரு சாட்சி பாருங்கள். ஆண்டவருக்கு சொல்கிறார் பாருங்கள். ஸோ யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சாட்சி ஆண்டவர் கொடுக்கல. என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவோட சாட்சி இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள். பிதாவானவர் சொல்கிறாரு, என் நேசகுமாரன் இவர்கள் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த இயேசு சொல்கிறாரு, நான் பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்போதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சாட்சி நம்ம கேட்கணும் பாருங்கள். ஆண்டவரே, என்னையும் இருதயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஆசை பண்ணணும் பாருங்கள். ஒன்று நம்ம வச்சு கேட்கணும். அப்போ ஆண்டவர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். அவனுடைய சந்ததியில் தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழுப்பினார். ஸோ தாவீதின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வர்றார். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் அனைவருக்கும் பிரசங்கித்தான். ஸோ யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றின போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை அவிழ்க்கிறதுக்கு நான் பார்த்தேன் நல்ல என்றான். ஸோ பார்த்திங்கன்னா யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, நான் மேசியா கிடையாது, அவருக்கு முன்னாடி வந்தவன். ஸோ பார்த்திங்கன்னா ஆனால் மேசியாவுடைய பாதரட்சியை அவிழ்க்கிறதுக்கு நான் பார்த்தேன் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். சகோதரரை, ஆபிரகாம் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் ரட்சிப்பின் வசனம் அப்படின்னா சுவிசேஷம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசியின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். ஸோ பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகள் ஆகினவங்கள்லாம் பழைய ஏற்பாட்டு ஆட்கள் வாசித்தாங்க. பட் ஆனால் அவர்களுக்கு அதில் அவர் தான் மேசியா அப்படிங்கிறது அதில் எழுதப்பட்டது அவங்களுக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் நிறைவேற வேண்டியதாக இருக்குது. மரணத்துக்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். ஸோ பார்த்திங்கன்னா இயேசுகிட்ட ஒரு குற்றம் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அவரை சிலுவையில் அறைன்னு சொல்லி வேண்டிக் கொண்டாங்க. அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனும் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார். சரிங்களா? இப்போ புதிய ஏற்பாடு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் மையம். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து தான் மையமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம்,
உயிர்த்தெழுதல். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஸோ இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் 3ஆம் நாளில் வேத வாக்கியங்களின்படியாக உயிர்த்தெழுதார். ஸோ இதுதான் வந்து சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் இது மூலமாக தான் நமக்கு பாவம் மன்னிப்பு, இது மூலமாக தான் நம்ம நீதிமான்களாக்கப்படுறோம், இது மூலம் தான் நம்ம ரட்சிப்போம். ஸோ இவர் தான் தேவன், இவர் தான் மேசியா, இவர் தான் கிறிஸ்து, தான் புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியம். சரிங்களா? ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் மையம். சரிங்களா? எந்த ஒரு பிரசங்கமானாலும் அதில் வந்து இயேசு கிறிஸ்து இருக்கணும். ஸோ இவங்களுடைய எல்லா பிரசங்கமே பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை மையமாக வச்சு தான் வரும். இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்து மரித்தார், பாவங்களுக்காக மரித்தார், அந்த உயிர்த்தெழுதல் கண்டிப்பாக அதில் வந்து இருக்கும். பாருங்கள், புதிய ஏற்பாடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேகதால் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாக நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அந்த 32ஆம் வசனம் எங்கே இருக்குன்னா சங்கீதம் 2:7. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஸோ அந்த வசனம் 2:7 பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. 32ஆம் வசனம் பக்கத்தில் 2:7, சங்கீதம் 2:7. 34ஆம் வசனம், இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா 34ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 55:3. சரிங்களா? 34ஆம் வசனம் பக்கத்தில் தாவீது அருளின நிச்சயமான கிருபை உங்களுக்கு கட்டளையிடுவேன், ஏசாயா 55:3. அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அடிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. 35ஆம் வசனம் அது எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதம் 16:10 பக்கத்தில் 35ஆம் வசனம் பக்கத்தில் சங்கீதம் 16:10 போட்டு வச்சுக்கோங்க. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். ஸோ பார்த்திங்கன்னா தன் காலத்தில் தாவீது வந்து வெற்றிகரமாக ஒரு ஊழியத்தை முடித்தார். இப்போ நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தம் ஊழியத்தை வெற்றிகரமாக முடித்தார், பவுல் தன் ஊழியத்தை வெற்றிகரமாக முடித்தார், பேதுரு தம் ஊழியத்தை வெற்றிகரமாக முடித்தார். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். ஆண்டவரே, நானும் ஏசப்பா நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை வெற்றிகரமாக முடிக்க கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறது ரொம்ப அவசியமாக இருக்குது. தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஸோ பார்த்திங்கன்னா தாவீது மரிச்சிட்டான். ஆனால் பார்த்திங்கன்னா தேவனால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து வந்து உயிரோடு இருக்கிறார். சரிங்களா? அவர் வந்து மரணத்தை காணவில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இதை உலகத்தின் முடிவு வந்து சகல நாட்களும் உங்களோட கூட இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறார். நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கு அவர் உயிரோடு நம்ம கூட தான் இருக்கார். சரிங்களா? ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளென்று விடுதலையாகி நீதிமான்களுக்கு படாக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவை என்று இவராலே விடுதலையாகி நீதிமானக்கவன் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. சரிங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தினால் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி எதில் உங்களுக்கு விடுதலை இல்லையோ, ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு வந்து இவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் விடுதலையாகி நீதிமான்களுக்கு பாவ மன்னிப்பு உங்களுக்கு உண்டாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதான் பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, நான் வந்து ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது செய்ய முடியல. பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் பரிசுத்தமாக வாழ முடியல. நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதை தான் செய்கிறேன். அப்போ வந்து இந்த மரண சரீரத்திலிருந்து யாரனை விடுவிப்பான். ஸோ நம்ம வேதத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை என்று விடுதலை ஆகிற்றே அப்படின்னு சொல்லி அவர் எழுதுவார். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவனால தான் நமக்கு விடுதலை, பாவம் மன்னிப்பு அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார் பாருங்கள். அன்றியும் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரே பாருங்கள், 41ஆம் வசனம், அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போகல், உங்கள் நாட்களிலே ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா 41ஆம் வசனம் பக்கத்தில் ஆபகூக் 1:5. சரிங்களா? ஆபகூக் 1:5. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்கிறார். அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள்,
உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரத்தை சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி நேரிடாதபடி எச்சரிக்கை வாருங்கள். அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷம் உங்களுக்கு சொல்லப்படுது. இந்த சுவிசேஷத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து தண்டனை வரும், உங்களுக்கு அழிவு வரும். அதெல்லாம் அது நடக்காதபடி நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்கள் நேரிடாதபடி எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த நாட்களுக்கு தான் நம்ம பார்க்குறோம் ரோமர் படைகள் பார்த்திங்கன்னா வந்து அந்த எருசலேம் சபையை வந்து இடித்து போட்டாங்க. சரிங்களா, அந்த சபையை வந்து இடித்து போட்டாங்க, தேவாலயத்தை வந்து இடித்து போட்டாங்க. லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தாங்க. சரிங்களா, அப்போ அதில் வந்து எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க, என்ன ஆச்சு என்னன்னு நமக்கு தெரியல. பார்த்திங்கன்னா அந்த மகா கொடிய காலமாக இருந்துச்சு. சரிங்களா, அதான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிப்பை வந்து நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க. அதான் பார்த்தீங்கன்னா அசட்டை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்டனை வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரிடாதபடி எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பார்த்திங்கன்னா 42ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 42ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். 42 முதல் 50 வரை. அடுத்த ஓய்வு நாளில் இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். அது தலைப்பு. சரிங்களா, தலைப்பு. சரிங்களா, 42 முதல் 50 வரை. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க பிரசங்கம் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறாங்க. கிளம்பினோடனே அடுத்த ஓய்வு நாள்லேயே வந்து நீங்கள் இது வந்து புறஜாதிகளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து சபையார் வந்து கேட்குறாங்க. ஜெபாலயத்திலே கூடின சபை கலைந்த பின்பு யூதரிலும் யூதமார்க்கு அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலைநிற்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். ஸோ பார்த்திங்கன்னா தேவனிடத்தில் நிலைத்திருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க, கடைசி வரைக்கும் ரட்சிப்பை பிடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவவசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். ஸோ அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஊரே திரண்டுருச்சு பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா ஊரே திரண்டுருச்சு அந்த வசனத்தை கேட்குறதுக்கு. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்ட இவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். ஸோ எப்போவுமே நம்ம பார்க்குறோம், ஒரு பிரசங்கம் பண்ணோம்னா அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும், அது எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். இது வேதம் ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இதே தான் நடந்துச்சு. சரிங்களா, பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தை பார்த்து அந்த பொறாமையினால் நிறைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு. சார் பார்த்திங்கன்னா இப்படிறாதுன்னு சொல்லி எதிர்க்கிறாங்க அவங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்தராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாலத்தில் போகிறோம். 47ஆம் வசனம் பாருங்கள். நீர் பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாக இருக்கும்படி உமை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்ட பெற்றிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். ஸோ இந்த 47ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்படி எதிர்ப்பு வரும், அதனால் வந்து நாங்கள் வந்து புறஜாதிகளுக்கு வந்து ரட்சிப்பாக இருக்கும்படி நாங்கள் வந்து அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த 47ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 49:6. 47ஆம் வசனம் பக்கத்தில் ஏசாயா 49:6 போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நிறைவேற வேண்டியதாக இருக்குது. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளை பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளை விட்டு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க தைரியமாக சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தார் வந்து விசுவாசிகள் ஆகிறாங்க, தேவனை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. ஸோ சுவிசேஷத்தை விசுவாசித்து வந்து விசுவாசிகளாக மாறுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆனால் இன்னொரு கூட்டத்தார் வந்து அவங்கள வந்து துரத்தி விடுறாங்க. நான் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, நான் ஒரு பட்டணத்தில் துரத்தினா வேறு பட்டணத்துக்கு ஓடிப்போங்க. பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை கேட்கலன்னா வந்து சோதோம் குமாரா பட்டணத்துக்கு நேரிடுவதை அதுவே லகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோம் குமாரா பட்டணத்துக்கு நேரிடுவதே வந்து லகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்முடைய வேலை என்ன, நமக்கு என்ன டியூட்டி, நமக்கு என்ன கிருபை கொடுத்துருக்கோ அதை நம்ம பாடு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, ஜனங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ அது வந்து அடுத்த சரிங்களா நம்ம கொடுக்கப்பட்ட கிருபையை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஆனால் எப்போவுமே வந்து ஒரு எதிர்க்கிற ஒரு கூட்டம்
அது கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவே எதிர்த்தாங்க. சரிங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பச்சை மரத்தையே விட்டு வைக்கல, பட்டை மரத்தை விட்டு வைப்பாங்களா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அதை எதுக்குற ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க எதுக்குமே பயப்படாமல் தைரியமாக அவங்க கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செஞ்சதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்த பாருங்கள் 51, 52 கடைசி பகுதி. அந்த 51ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்கள் எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து எங்கே போனாங்க, அப்போ அந்த இடத்துலேருந்து இக்கோனியா பட்டணத்துக்கு போயிடுறாங்க. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவியாலும் நிரப்பப்பட்டால். இப்போ அந்தியோகிலேருந்து இப்போ எங்கே போயிட்டாங்க, இக்கோனியா பட்டணத்துக்கு போயிட்டாங்க. சரிங்களா? சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவியாலும் நிரப்பப்பட்டார்கள். சரிங்களா? ஸோ அதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 5 மூப்பர் அந்தியோகிய சபையில் ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க, ஆராதனை செய்கிறாங்க, உபாசம் பண்ணி ஆராதனை செய்கிறாங்க. இப்போ பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்க அப்படின்னா ஜெபம் பண்ணி அவங்கள பிரித்து விடுறாங்க. ஸோ அவங்க முதல் மிஷினரி பயணம் ஆரம்பிக்குது. அதில் பார்த்திங்கன்னா அவங்க செலூக்கியா பட்டணம், பார்த்திங்கன்னா சாலமி பட்டணம் பாப்போ பட்டணத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா செர்கியோ பவுல் அப்படிங்கிறவர் ரட்சிக்கப்படுறாரு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பிசிதியால் இருக்கிற அந்தியோகியா பட்டணத்தில் போய் அந்த சபையில் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அநேகர் விசுவாசித்து ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த வாரமும் அதே பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணோன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா கூட்டமாக எல்லாம் அங்கேயும் அநேகர் ரசிக்கப்படுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் அந்த பொறாமையால் நிறைந்து அவங்களை எதிர்த்து அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா அவங்க இக்கோனியா பட்டணத்துக்கு வந்துடுறாங்க. சரிங்களா? சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவியாலும் நிரப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுதான் இந்த 13ஆம் அதிகாரம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. அப்பா, நீர் எங்களுக்கு என்ன கிருபையை கொடுத்திருக்கிறோ அதை நாங்கள் வெற்றிகரமாக ஊழியத்தை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். தாவீது தன் தன்னுடைய காலத்தில் வெற்றிகரமாய் தன்னுடைய ஊழியத்தை செய்து முடிக்க கிருபை செஞ்சீங்க. அதே மாதிரி ஏசப்பா, நீரும் உடைய ஊழியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிங்க. பவுலும் தன் ஊழியத்தை வெற்றிகரமாக முடித்தார். அப்படியா ஏசப்பா, நாங்களும் எங்கள் ஊழியத்தை எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரியப்பா, உங்கள் கிருபையினால் ஏசப்பா எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக்கொள்ளும் சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.